அனைவருக்கும் வணக்கம். இது கோல் பாகம் 20. ஜோனா அந்த அளவுக்கு கோவப்படுவார்னு அலெக்ஸ் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சார். அலெக்ஸ் அங்கே மலை போல குவிஞ்சிருந்த பாகங்களை பார்த்தார். இவ்வளோ குவாலிட்டி இஷ்யூஸா அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டார். இப்போ ஜோனா தொடர்ந்து பேசினார். ரைட் அலெக்ஸ், இதில் எந்தெந்த பாகங்கள்லாம் குவாலிட்டி சரியில்லை அப்படிங்கிறதுக்காக ரிஜெக்ட் பண்ணதுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார். அவரோட கோபத்தில் ஏராளமான கசப்பு இருந்தது. ஜோனா ரொம்ப அப்செட்டாக பேசுறதுனால எல்லாருமே ஒரு சின்ன பயத்தோடு இருந்தாங்க. யார் ஜோனாவுக்கு பதில் சொல்ல போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரோட முகத்தை பார்த்துக்கிட்டாங்க. பாப் டோனவன் மட்டும் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு ரேண்டமாக ஒரு பாட்டை எடுத்தார். அது மேலே ஒட்டியிருந்த ஒரு சின்ன சீட்டை பார்த்துட்டு, ஜோனா சரியாக புரியல அது எந்த காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு. மேபி குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியர் வந்ததும் நாம் கேட்டு தான் பார்க்கணும் அப்படின்னார். இதை கேட்டதும் ஜோனாவுக்கு கோபம் இன்னும் அதிகமாச்சு. சரி, அட்லீஸ்ட் இந்த பர்டிகுலர் பாட்டு பாட்டில் நெக் சென்டரை தாண்டி வந்துச்சா அப்படிங்கிறதாவது உங்களால் கண்டுபிடிச்சி சொல்ல முடியுமா, இல்லை அதுக்கும் யாராவது வரணுமா அப்படின்னு கொஞ்சம் கோபமாகவே கேட்டார். ஏன் அவர் இவ்வளோ கோபப்படுறாரு அப்படிங்கிறது பாபுக்கு இன்னும் புரியல. இருந்தாலும் அவர் கேட்டார் அப்படிங்கிறதுக்காக அந்த சீட்டில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு, ஆமாம் ஜோனா, இது பாட்டில் நெக் சென்டரை தாண்டி தான் வந்திருக்கு அப்படின்னார். அப்படி அவர் முழுசாக சொல்லி கூட முடிக்கலை. உடனே ஜோனா பேச ஆரம்பித்தார். ஸோ ஏதோ ஒரு ப்ராசஸில் குவாலிட்டி க்ரைட்டீரியா மீட் பண்ணாத ஏதோ ஒரு பாகம் அந்த ப்ராசஸை தாண்டி வந்து இந்த பாட்டில் நெக் மிஷினோட டைமையும் சேர்த்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரிஜெக்ட் ஆகி வெளியே வந்திருக்கு, அப்படித்தானே அப்படின்னார். இப்போ தான் அங்கேருந்து எல்லாருக்கும் ஜோனா கேட்டதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுது. ரைட், இங்கே ஒரு சின்ன இன்டர்பிரிட்டேஷன். இதை ரொம்ப எளிமையாக எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க கதை எப்படி நான் யூஸ்வலாக ரெக்கார்ட் பண்ணுவேன் அப்படின்னா, முதல் வேலை கதை சொல்ல வேண்டிய சாப்டர் படிப்பேன். படித்து டைஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் இதெல்லாம் வெட்டலாம், இதெல்லாம் ஒட்டணும், மீனிங் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இன்டர்பிரிட்டேஷன் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன சின்ன நோட்ஸாக எடுத்து வச்சுப்பேன். அதுக்கப்புறம் மைக் முன்னாடி உட்காந்து என்னால் எவ்வளோ ஃப்ரீயாக ஃப்ளோவாக சொல்ல முடியுமோ அதன்படி சொல்லுவேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் ஒன்றும் பெரிய எக்ஸ்பர்ட் கிடையாது மைக் முன்னாடி பேசுகிறதில்ல. ஸோ நிறைய தவறுகள் செய்வேன். அது மட்டும் இல்லாமல் ரெக்கார்டிங் பண்ணும்பொழுது இருமல் வரும், சில நேரங்களில் ஏப்பம் கூட வரும். அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணதுக்கு பிறகு இப்போ நீங்கள் கேட்குற குவாலிட்டிக்கு கொண்டு வரணும் அப்படின்னா சில ஆடியோ ப்ராசஸிங்லாம் இருக்குது. ஒரு சில நேரங்களில் ஆடியோ ப்ராசஸிங் கேன் டேக் பிட்வீன் 15 minutes to 20 minutes. அதுக்கப்புறம் இதை வேற ஒரு சாஃப்ட்வேருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பார்க்குற இமேஜ் ப்ளஸ் இந்த ஆடியோ ரெண்டையும் இன்டிகிரேட் பண்ணி அதை வீடியோ ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். அதன் பிறகு நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்கள் பேண்ட்விட்த் ரொம்ப ஆக்குபை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னொரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி வீடியோவை கம்ப்ரெஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா தெர் ஆர் மல்டிபிள் ஸ்டெப்ஸ். சரி, இந்த ஹோல் ப்ராசஸில் எந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எக்ஸாக்ட்லி, ப்ரிப்ரேஷன். சரி, சப்போஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணாமல் நான் பாட்டுக்கு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா? நான் பாட்டுக்கு கதையை எடிட் பண்ணாமல் எப்படியோ ஏதோ ஒரு ரேண்டம் மாடலில் பேசுகிறேன்னு வச்சுப்போம். இதுக்கப்புறம் நான் அதை எடிட் பண்ணணும் இல்லையா? ஸோ என்னோடய எடிட்டிங் டைம் ரொம்ப அதிகமாகும். தட் குட் பி ஒன் ஆஃப் தி பாட்டில் நெக் சென்டர். நிச்சயமாக அது ஒன் ஆஃப் த பாட்டில் நெக் சென்டர் தான். ஏன்னா நிறைய எடிட் பண்ண நிறைய டைம் எடுத்துக்கும். ரெண்டாவது, எடிட்டிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஆடியோ போஸ்ட் ப்ராசஸிங் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். சப்போஸ் ரொம்ப பெரிய ஆடியோன்னு வைங்க, ரொம்ப அதிக நேரம் எடுத்துக்கும் ஆடியோவை போஸ்ட் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. அதுவும் இன்னொரு பாட்டில் நெக் சென்டர். இதுக்கப்புறம் ஆடியோ ப்ளஸ் வீடியோ இன்டிகிரேஷன். எகெயின் ஆடியோ சைஸ் பெருசாக இன்டிகிரேஷன் டைம் அதிகமாகும். அதன் பிறகு வீடியோவை நான் கம்ப்ரெஸ் பண்ணணும். லெட்ஸே இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்ச பிறகு, அதாவது ஃபைனலாக கம்ப்ரெஸ் ஆன பிறகு இன்னொரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி இதெல்லாம் ரிமூவ் பண்ண வேண்டிய பாட்டோ அதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணுன்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அல்லது இதெல்லாம் பண்ணி முடித்த பிறகு ஐ ரியலைஸ்ட், இல்லைப்பா ஸ்கிரிப்டே தப்பு, நான் சொல்ல வேண்டிய கதையை கரெக்டாக சொல்லலை அப்படின்னு சொன்னால் என்னாகும் யோசிச்சு பாருங்கள். நான் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அது அத்தனையுமே வேஸ்ட்டு இல்லையா? இதை இன்னும் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் பார்ப்போம். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி, நீங்கள் தான் சாம்பார் வைக்க போகிறீங்கன்னு வச்சுப்போம். உங்களுக்கு சாம்பார் வைக்க தெரியும் அப்படின்றது இங்கே ஒரு அசம்ஷனாக வச்சுப்போம். வானிலை எடுக்கிறீங்க, எண்ணெய் ஊற்றுறீங்க, கடுகு கருவேப்பிலை போடுறீங்க, தாளிக்கிறீங்க, என்ன ஸ்டெப்போ எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க, தேங்காய் அரைச்சி ஊற்றுறீங்க. எல்லாம் முடித்ததுக்கப்புறம் அம்மாவை கூப்பிட்டு, அம்மா
பாருங்கள், நான் இன்றைக்கி சாம்பார் வச்சுருக்கேன், எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்கள் அப்படி சொல்லி டேஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு சொட்டு கொடுக்குறீங்க. சாப்பிட்டு பார்த்தோன்னே அம்மா சொல்கிறாங்க, டேய் சம்திங் ராங்டா, அம்மா எந்த தேங்காயை போட்ட அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அதுக்கு பதில் சொல்கிறீங்க, இதோம்மா அந்த ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் இருக்காது தான். அதுக்கு அம்மா பதில் சொல்கிறாங்க, டேய் அது கெட்டு போன தேங்காடா, அதை ஏன்டா போட்ட அப்படிங்கிறாங்க. இந்த ஹோல் ப்ராசஸில் என்னாச்சு, தேங்காய் நல்ல தேங்காயா இல்லையா, அதை சாம்பாரில் சேர்க்கலாமா இல்லையா அப்படிங்கிறத உங்களோட ஹோல் ப்ராசஸில் முதல் ஸ்டெப்பாக பண்ணியிருக்கணும். சப்போஸ் அப்படி செக் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த தேங்காய் குவாலிட்டி இஸ் நாட் அப் டு த மார்க் அப்படிங்கும்போது அந்த ப்ராடக்டை அங்கேயே ரிஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. இன்ஸ்டெட் நீங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் ஹோல் சாம்பாரையே ரிஜெக்ட் பண்ண வேண்டிய ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இதுதான் அலெக்ஸோட பிளான்ட்லேயும் நடந்துட்டுருக்கு. 5 ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா 3வது ப்ராசஸ் தட் குட் பி ஏ நான் பாட்டில் நெக் சென்டராக இருக்கலாம். அந்த ப்ராசஸும் போதே ஒரு காம்போனண்ட் குவாலிட்டி பாஸ் பண்ணலை. ஆனால் அலெக்ஸ் டீம் என்ன பண்ணிட்டாங்க, அதை குவாலிட்டியை பாஸ் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டாங்க. அந்த காம்போனண்ட் பாட்டில் நெக் சென்டருக்கு வந்த பிறகும் ப்ராசஸ் ஆகிருக்கு. ஸோ பாட்டில் நெக் சென்டர் என்ன அர்த்தம், ஆப்வியஸ்லி தட் சென்டர் இஸ் இன் ஹை டிமாண்ட். இப்போ என்னாச்சு, 3வது ஸ்டேஜ்லேயே அந்த காம்போனண்ட்டை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது பாட்டில் நெக் சென்டருக்கே வந்திருக்காது. அந்த சமயத்தில் குவாலிட்டியை பாஸ் பண்ண ஒரு காம்போனண்ட்டை ப்ராசஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் த்ரூபுட்டாவது இன்க்ரீஸ் ஆகிருக்கும். திஸ் அ ஹோல் பாயிண்ட் வாட் ஜோனா வாண்ட்ஸ் டு மேக். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நிச்சயமாக இதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போட்டுடலாம். ரைட், நம்ம கதையை கண்டினியூ பண்ணுவோம். ஜோனா இப்படி சொன்னதும் எல்லார் முகத்துலேயும் ஒரு பிரகாசமான விளக்கு எரிஞ்சுது. அலெக்ஸ் தொடர்ந்து பேசினார். எஸ் மிஸ்டர் ஜோனா, நல்லாவே புரிஞ்சுது. ஸோ ஒரு காம்பனண்ட் எல்லா ஸ்டேஜையும் கடந்து வந்த பிறகு அதை குவாலிட்டி செக் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம சாம்பார் எக்ஸாம்பிள் மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜை தாண்டும் போதும் தேங்காயை முதல் ஸ்டேஜில் செக் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தால் ஓவரால் த்ரூபுட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பாட்டில் நெக் சென்டரை சரியான விதத்தில் நம்மளால் பயன்படுத்திக்க முடியும். அதுதான் சொல்ல வரீங்க இல்லையா அப்படின்னார். இதை கேட்டதும் ஜோனா முகத்தில் அந்த கோபம் கொஞ்சம் விலகி ஒரு மெல்லிய புன்னகை பூத்தார். எக்ஸாக்ட்லி அலெக்ஸ், எக்ஸாக்ட்லி அப்படின்னார். இப்போது அலெக்ஸ் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டார். பட் ஜோனா, இந்த மாதிரி குவாலிட்டி செக் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பண்ணுனா குவாலிட்டி கண்ட்ரோலோட டீமுக்கு ஒர்க் லோட் அதிகமாகிடாதா அப்படின்னு கேட்டார். அதுக்கு ஜோனா, அவங்களுக்கு ஒர்க் லோட் அதிகமானா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், உங்களோட கோல் எப்போவுமே த்ரூபுட்டை நோக்கி தான். த்ரூபுட் பெட்டரானால் தான் உங்களால் நிறைய காம்போனன்ட்ஸ் அசம்பிளி சப் அசம்பிளி விற்க முடியும். அப்படி விற்றா தான் உங்களோட ஆர்கனைசேஷனோட ஹோல் கோலான பணம் சம்பாதிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு பெரிய கோலை நோக்கி போகும்போது இந்த மாதிரி குவாலிட்டி கண்ட்ரோல் டீமில் நம்பர் ஆஃப் பீப்புளை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன செலவுகள்லாம் கூட்டிக்கலாம். அதில் எந்த தப்புமே இல்லை. ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே பிளான்ட்டோட லாபம் தான் நம்ம எல்லாருக்கும் முக்கியம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியோட நிறுத்தினார் ஜோனா. அதுக்கு அலெக்ஸ், அப்படின்னா மேபி ஒவ்வொரு ஸ்டேஜோட முடிவுலையும் நம்ம குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஸ்பெக்டர்ஸை நிறுத்துகிறோம் அப்படி தான் நினைக்கிறேன். அப்போது நம்ம கொஞ்சம் பேரை ரெக்ரூட் பண்ண வேண்டியிருக்கும் இல்லை அப்படின்னு கேட்டு ஜோனாவோட முகத்தை பார்த்தார். ஸோ இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, இதுக்கு நீங்கள் ஜோனாவாக இருந்தால் என்ன பதில் சொல்லியிருப்பீங்க? வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பதில் ஆட் பண்ணுங்கள். ரைட், லெட்ஸ் கண்டினியூ த ஸ்டோரி. உங்களோட ஆன்சரை ஜோனாவோட ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்கலாம். வெல் மிஸ்டர் அலெக்ஸ், அதுக்கு அவசியம் இல்லை. நம்ம முன்னாடியே பேசின மாதிரி நம்மளோட மெயின் அப்ஜெக்டிவ் இந்த பாட்டில் நெக் சென்டர்ஸை ஓவர்லோட் ஆகாமல் பார்த்துக்கிறது தான். பாட்டில் நெக் சென்டருக்கு வர ஒவ்வொரு காம்பனண்ட்டும் 100% குவாலிட்டி செக் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால் பாட்டில் நெக் சென்டருக்கு வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜில் இருக்கிற காம்பனண்ட்ஸை மட்டும் குவாலிட்டி செக் பண்ணால் போதும் அப்படின்னு சொன்னார். இப்போது என்னோட எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் போகிறதுக்கு முன்னாடி நான் ஸ்கிரிப்டை ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிட்டாலே போதும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் குவாலிட்டி பர்சன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே போல் நம்மளோட இன்னொரு சமையல் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, ஸோ எப்போ நீங்கள் தேங்காய் அரைக்க போகிறீங்களோ அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி மட்டும் ஒரு குவாலிட்டி செக், தேங்காய் நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணினா மட்டும் போதும். ஜோனாவோட பதிலை கேட்டதும் எல்லாருக்கும் ஓரளவுக்கு திருப்தி வந்துருச்சு. மெதுவாக எல்லாரும் கான்ஃபரன்ஸ் ஹாலை நோக்கி போனாங்க. அங்கே கான்ஃபரன்ஸ் ஹாலில் சூடாக காஃபியும் சாண்ட்விச்சும் இருந்தது. எல்லாம் ஆளுக்கு ஒரு சாண்ட்விச் எடுத்துகிட்டு ஒரு கப் காஃபியோட ஒரு சீட்டு பிடிச்சி உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் அப்போ எல்லாரோட கண்ணும் ஜோனா மேலே தான் இருந்தது. சே, என்ன ஒரு புத்திசாலியான ஆள் அப்படின்ற மாதிரி. திடீர்னு ஜோனா ஒரு கேள்வி கேட்டார் ஸ்டான்சியை பார்த்து. ஸ்டான்சி, உங்கள் புத்திசாலித்தனத்துக்கு இன்னொரு வேலை. இந்த N610 மிஷின் 1 மணி நேரம் வேலை செஞ்சால் அதுக்காகிற செலவு என்ன? அதுக்கு ஸ்டான்சி, சார்
இது ரொம்ப சிம்பிளான கேள்வி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி இருந்த ஷீட்ஸ் எடுத்து பார்த்தாங்க. 1 மணி நேரத்துக்கு $32.5 சார், ரஃப்லி ஒரு $35 வச்சுக்கோங்களேன் அப்படின்னாங்க. ஜோனா தன்னோட அடுத்த கேள்வி கேட்டார். இந்த ஹீட்டிங் ஃபர்னஸ் மிஷினுக்கான செலவு எவ்வளவு அப்படின்னார். அதுக்கு ஸ்டான்சி, 1 மணி நேரத்துக்கு $21 சார். அதுக்கு பதில் சொன்ன ஜோனா, பார்த்தீங்களா, நீங்கள் புத்திசாலின்னு சொன்னேன், ஆனால் தப்பாக சொல்கிறீங்களே அப்படின்னார். அதுக்கு ஸ்டான்சி, சார் இதை நான் சொல்ல, ரெக்கார்டை பார்த்து சொல்கிறேன். ஸ்டான்சியோட பதட்டத்தை பார்த்ததும் ஜோனா வாய் விட்டு சிரிச்சார். ரெக்கார்ட்ஸில் இருக்கிற நம்பர்ஸை மட்டும் வச்சு நம்மால் எல்லா ஃபைனல் நம்பரையும் இன்டர்பிரட் பண்ணிட முடியாது, பிளானிங்கும் பண்ண முடியாது. ஒரு விஷயத்துக்கு ஆகிற செலவு தனித்தனியாக கணக்கு பார்க்குறது தான் தப்பு. இன்ஃபேக்ட் அது ஒரு குறுகிய பார்வைன்னு கூட நான் சொல்லுவேன். நீங்கள் இந்த N6 மெஷினையும் சரி, ஹீட்டிங் ஃபர்னஸையும் சரி, அந்த பார்வை வழியாக தான் பார்க்குறீங்க, விச் இஸ் நாட் குட். ஒவ்வொரு மிஷினுக்கான ஆப்ரேட்டிங் காஸ்ட்டையும் நம்ம ஒவ்வொரு மாதிரி தான் போடணும். குறிப்பாக பாட்டில் நெக் மிஷின் அப்படிங்க வரும்போது அதை நார்மல் அக்கௌண்டிங் மெத்தடில் போடவே கூடாது. நிச்சயமாக ஆன்சர் தப்பாக தான் இருக்கும். அங்கேருந்து எல்லோரும் சரியாக புரியலையே அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க. தொடர்ந்து பேசின ஜோனா, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோமே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு பாட்டில் நெக் மிஷின் சரியான டைமில் அவுட்புட்டை கொடுக்காதனால உங்களுக்கு வர வேண்டிய மில்லியன் கணக்கான ரூபா வராமல் போயிடுச்சு. அதாவது மற்ற மிஷின்ஸ் எவ்வளோ நல்லா வேலை செஞ்சாலும், ஈவன் எம்ப்ளாயீஸே சூப்பராக வேலை செஞ்சாலும் கூட இந்த மாதிரி ப்ராப்ளத்தினால உங்களுக்கு வர வேண்டிய லாபம் வராமல் போயிடுது. ஸோ இந்த 2 மிஷினுக்கு நீங்கள் 1 மணி நேரம் செய்கிற செலவு அப்படிங்கிறது உங்கள் பிளான்ட்டோட ஒட்டுமொத்தமான 1 மணி நேரத்துக்கான செலவுக்கு சமம். என்ன, நான் சொல்கிறத ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு எல்லாரையும் பார்த்தார். எல்லோரும் கண்லேயும் ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. அதை புரிஞ்சுக்கிட்ட ஜோனா, நான் சொல்கிறத டைஜஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் கணக்கை வைடன் பண்ணி பிக் பிக்சராக யோசிச்சு பாருங்கள். நிச்சயமாக நான் சொல்கிறது சரின்னு உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்குறேன். இந்த பிளான்ட்டோட 1 மாத செலவு எவ்வளவு, எல்லாத்தையும் சேர்த்து அப்படின்னார். இதுக்கான பதில் லூ கிட்ட இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ எல்லாரும் லூவை பார்த்தாங்க. அவர் மெதுவாக தன்னோட தொண்டையை திரும்பிக்கிட்டு $16 லட்சம் அப்படின்னார். இப்போது ஜோனா ஒரு கேள்வி கேட்டார். சரி, இந்த N6 மெஷின் ஒரு மாதத்தில் எஃபெக்டிவாக எத்தனை மணி நேரம் ஓடுது அப்படிங்கிறதுக்கான கணக்கு இருக்கா? இதுக்கு பதில் சொன்ன லூ, கிட்டத்தட்ட 585 மணி நேரம் அப்படின்னாரு. அதுக்கு ஜோனா, வெரி குட், மொத்த செலவையும் இந்த டைமால் டிவைட் பண்ணுங்க, அதுதான் இந்த N6 மிஷினுக்கு நீங்கள் 1 மணி நேரத்துக்கு செய்கிற செலவு அப்படின்னார். இது கேட்டதும் லூவும் நாக்குமாராவும் அதிர்ச்சியாகி ஒருத்தரை பார்த்துக்கிட்டாங்க. தன்கிட்ட ரெடியாக வச்சு இந்த கால்குலேட்டர் எடுத்து லூ கணக்கு போட ஆரம்பித்தார். $2735 வருது அப்படின்னார். பட் இந்த மாதிரி கணக்கு போட்டால் மொத்தமாக பேலன்ஸ் ஷீட்டில் எல்லாமே தப்பாக போகுமே அப்படின்னார். அதுக்கு ஜோனா, பேலன்ஸ் ஷீட் கணக்கு போடுறவங்க அவங்களோட வழக்கப்படி கணக்கு போட்டுக்கிட்டோம், ஆனால் நீங்கள் அந்த கணக்கை போடக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஜஸ்ட் இமேஜின், இந்த ஒரு பாட்டில் நெக்கை மட்டும் நீங்கள் சரி செஞ்சீங்கன்னா உங்கள் உற்பத்தி, உங்கள் த்ரூபுட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத மட்டும் கால்குலேட் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னார். அவர் சொன்னதில் இருந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்ட எல்லோரும் ஆமாம் சரிதான் அப்படின்ற மாதிரி ஒருத்தரை பார்த்து தலையசிச்சுக்கிட்டாங்க. இப்போ பேசின ஸ்டான்சி, அப்போ இந்த N6 ராட்சசன் 1 மணி நேரத்துக்கு $2735 செலவு பண்ணுது, 32.5 இல்லை இல்லை சார் அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னார் ஜோனா. எல்லோரும் ரொம்ப பிரமிப்பாக ஜோனாவை பார்த்துட்டு இருந்தாங்க. காஃபி டைம் முடிஞ்சது. ஜோனா அங்கேருந்து எல்லாரையும் பார்த்து, வெல், உங்களுடைய விருந்தோம்பலுக்கு நன்றி, மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விடுவிடுன்னு தன்னோட காரை நோக்கி போக ஆரம்பித்தார். எல்லோருக்கும் முகத்தில் சந்தோஷம், எல்லோரும் முகத்துலேயும் ஒரு நன்றி, ஒரு புன்னகை இருந்தது. அலெக்ஸ் ஜோனாவோட ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டு அவரை வழி அனுப்பி வச்சுட்டு நேராக தன்னோட வீட்டுக்கு போயிட்டார். அன்றைய மாலை பொழுத உற்சாகமாக தன்னோட குழந்தைகளோட செலவு பண்ணார். அடுத்த நாள் காலை வழக்கமானதை விட மிக அதிக உற்சாகத்தோடு எழுந்து ஃபேக்ட்ரி போக தயாரானார்.